இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேசிப்பாயா படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த இந்த வீடியோ பார்க்கும்போது படம் ரிலீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். நானே லேட்டாக தான் பார்க்குறேன். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுடைய இன்டர்வியூஸு அப்புறம் சாருடைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். விஷ்ணுவர்தன் சாருடைய இன்டர்வியூ எல்லாமே பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார். அவர் சின்ன வயசா இருக்கும்போது நான் எப்படியெல்லாம் இருந்தேன்ற மாரி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அத கேட்டு செம்ம ஷாக் ஆயிட்டேன். எப்படியெல்லாம் இருந்திருக்காரு. உண்மையாவே அவர் அப்படிதான் இருந்தாரா? அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அர்ஜுன், இல்ல நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு நினைக்கிறியா? நீ ஒரு வார்த்தை சொல்லு. I'll stop the world for you. ஓகே. You always make me happy. இன்னொரு வாட்டி உன் வாயில் I love you வரக்கூடாது. I love you. சாரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணாலே. செம்மையா இருக்கு. பார்க்கணும்னா முடியாதுன்னா விட்டுரு. இல்ல தூமட்டு கிளம்ப சொல்லும் போதே நான் கிளம்பிட்டேன். இந்தியன்ஸ் உங்களுக்கு பஞ்சாயத்துக்கு என்ன பிரச்சனை? டைமுக்கு வந்தா உடம்பு குத்துக்காதா? ஆன் த வேல தான் பிரச்சனை வரும். அதெல்லாம் முடிச்சா நம்ம வருவோம். இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நல்லபடியா ஊரு போய் சேரு. I know. Got into some trouble. Just get out! உனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லல. இப்ப வேணான்ற. I just want some space. என்னடி எப்ப பார்த்தாலும் ஸ்பேஸ். Okay, break up. Break up. என்னால இங்க இருக்க முடியல. பயமா இருக்கு. எந்த ப்ராப்ளம்னால பெரிய முடிவை எடுத்தீங்களோ அதே ப்ராப்ளம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாம போயிடும். ஆனா நீங்க எடுத்த முடிவு அப்படியே இருக்கும். இதை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது. நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பக்காவான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி. அதில் எமோஷனல் ரொம்ப அழகாக நம்ம விஷ்ணுவர்தன் சார் சொல்லுவார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் வந்து அறிந்தும் அறியாமலும் இருக்கட்டும். அதில் வந்து பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த லவ் அழகாக சொல்லியிருப்பார். பையன் வந்து நான் என்கிட்ட பேசலையேன்ற விஷயத்த வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் சொல்லியிருப்பார். அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்து பட்டியல், அப்புறம் சர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆர்யா சார், த்ரிஷா மேம் பண்ணியிருப்பாங்க. அந்த படமே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக கட்டியிருப்பார். ரொம்ப அழகாக மியூசிக் வைஸ் யுவன் சங்கர் ராஜா சார் செம்மையாக போட்டிருப்பாரு. ஸ்டோரி வந்து லவ் ஸ்டோரி தான். த்ரிஷா மேம் அதில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அதோட அவங்களோட இதயம் வந்து சின்ன பையனுக்கு வைப்பாங்க. அந்த சின்ன பையனுக்கும் ஆர்யாவுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. லவ் அதே மாதிரி அவர் சொல்கிற விதம் லவ் எல்லாமே ரொம்ப பெயினாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருப்பாரு. அதே போல் தான் இந்த படத்தோடைய லவ்வும் எமோஷ்னலும் ரொம்ப அழகாக கேரி ஆச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போதே படம் ஏதோ செய்யுன்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.